ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே நான்வெஜ் விலாகில் பாருங்கள், இறால் வாங்கியிருக்கேன். இது 1 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதில் உள்ள மண் அந்த டஸ்டெல்லாம் போகும். அந்த ஹாட் வாட்டர்லேயே கொஞ்சம் இருக்கட்டும். இதில் உப்பும் போட்டாச்சு, கல் உப்பு போட்டாச்சு. பாருங்கள், இறாலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பொடி இறால் தான் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய இறால் கிடைக்கல. இது 1 கிலோ. இந்த பக்கம் பாருங்கள், இது நம்மளோட குமுலா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இந்த குமுலா மீன் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது அதனோட வால் பகுதி, இது அதனுடைய அந்த தலைப்பகுதி. இதுவும் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். நான் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி சால்ட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கல் உப்பு போட்டேன். சால்ட்டாக போடல, கல் உப்பு போட்டிருக்கேன். இந்த பக்கம் அந்த மீன் குமுலா மீனுடைய அந்த பகுதி, உடம்பு பகுதியும் அந்த வால் பகுதியும் துண்டம் எல்லாமே போட்டிருக்கேன். இதுவும் உப்பு போட்டு சால்ட்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குமுலா மீன் 1 கிலோ 300 ரூபா எங்கள் ஊரில். இறால் 1 கிலோ 400 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த ஃபிஷ்ஷை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபிஷ் ஃப்ரை பொடி. இது நம்மளோட தனியாத்தூள், வெறும் தனி தனியாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் போட்டால் அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜீரகத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளோட குமுலா மீன் எல்லா பொடியும் போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன பொடி போட்டிருக்கேன்னா, சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன், டர்மரிக் பவுடர், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், அதோட ஃபிஷ் ஃப்ரை பொடி, லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமன், அதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சால்ட்டு. இது நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா ஃபிஷ் சாஃப்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றது உடையாமல் வரும் உங்களுக்கு மெயினாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் குக் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.